கப்பு கிடக்கா கப்பு நாங்கள் அரிசி சங்கத்தில் வாங்கி தேட்டோம் கஞ்சியில் ஆட்டுறதுக்கு அரிசி கேட்க தாராங்க இந்த தையா ஓடி ஓடி கொண்டா ரம்டர் அப்படிங்க அது எப்போ தான் இதுலயே போடும் ஏமாண்டா கண்டுக்காரம் வாங்க கஞ்சி கொடுக்கு இது இது மாப்பிள்ளைக்கு என்ன நடக்கும் வணக்கம். இப்பொழுது புதுக்குடியிருப்பு இரணப்பாலை மாத்தளன் பொக்கனை வலையர் மடம் முள்ளிவாய்க்கால் ஆனந்தபுரம் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் ஆகிய பகுதிகளில் 3,50,000க்கும் 4,00,000க்கும் இடைப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னளவாக 1,10,000 குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக நெருக்கடியான சூழலில் இருப்பிட வசதிகள், அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதிகள், மருத்துவ சுகாதார வசதிகள் எதுவுமற்ற நிலையில் மிக நெருக்கமாக வாழ்வதோடு ஒரு பெரும் மனித அவலம் அவர்களை சூழ்ந்துள்ளது. ஆயினும் அந்த மக்கள் தாங்கள் வரித்து கொண்ட அந்த போராட்டத்தில் ஒரு பற்றுறுதியோடு அந்த போராட்டத்தில் இறுதி இலக்கை அடைவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்வு முறையை அமைத்துள்ளனர். விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையினராகிய நாங்கள் மக்களினது இருப்பிடங்களை பொருத்தமான இடங்களை தேர்வு செய்து ஒழுங்குபடுத்துகின்றோம். அதே நேரத்தில் அவர்களுக்கான பொது பாதுகாப்பு வசதிகளை, அதாவது பதுங்கலிகளை அமைப்பதற்கான பொறிமுறைகள் மற்றும் வளங்களையும் முடிந்தளவு அவர்களுடைய ஒத்துழைப்புடன் அவர்களுடைய வளங்களை பயன்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது முக்கியமாக அந்த பகுதி குடிநீர் வசதியற்ற பிரதேசம். எனவே நாங்கள் முக்கியமாக அந்த குடிநீர் உள்ள பகுதிகளிலிருந்து எடுத்து பவுசர்கள் மூலமும் நேரடியாகவும் மற்றும் பவுசர்களில் கொண்டு வந்து அதுக்கான நீர்த்தாங்கிகளை வைத்து நீர்த்தாங்கிகள் ஊடாகவும் அதே நேரத்தில் குடிநீர் உள்ள இடங்களில் ஒரு பொருத்தமான கிணற்று முறைகளை அவர்களை கொண்டே அமைத்து கிணற்று நீரை பெறுவதற்குமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அங்கு உணவு பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. அதே நேரத்தில்
ஒரு உயிர் வாழ்வதற்கான அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனால் மக்கள் ஒரு மிக நிர்கதியான ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கின்றார்கள். ஆயினும் அந்த போராட்டத்தில் அவர்கள் மிகவும் நம்பிக்கையோடு மீளுவோம் என்ற ஒரு ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் மக்களோடு நின்று மக்களை நிறுவனமயப்படுத்தி மக்களுடைய வளங்களையும் இங்கிருக்கின்ற வளங்களையும் ஒருங்கிணைத்து ஓரளவுக்கு மக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அடுத்த வாரம், அதாவது அடுத்த ஓரிரு நாட்களில் இங்கு மக்களுக்கான உணவு பிரச்சனை, அதாவது உணவு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஒரு பட்டினிலை தோன்றுகின்ற அபாயம் இருக்கின்றது. எனவே ஒரு பக்கத்தில் இராணுவம் சூழ்ந்து நின்று கொண்டு ஒரு மோசமான வகையில் தனது, அதாவது ஒரு குடிமக்கள் மீது எந்த ஒரு நாடும் பின்பற்றாத மிக மோசமான ஒரு தாக்குதலை, கூடுதலாக இந்த கொத்து குண்டுகளை, இந்த நேபாம் குண்டுகளை கூட இங்கே தாக்கி இருக்கின்றார்கள். நிறைய மக்கள் எரிகாயங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கருகி கூட மாண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய உணவுக்காக இருக்கின்ற எல்லா வளங்களையும் திட்டமிட்டு அவர்கள் வேவி விமானங்களூடாக தகவலை எடுத்து அளித்து கொண்டிருக்கிறார்கள். உணவு களஞ்சியங்கள், எரிபொருள், மக்களுக்கான பாவனைக்குரிய எரிபொருட்களை கூட தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவ களஞ்சியங்கள் கூட தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் எங்களிடம், அதாவது மக்களிடமும் எங்களிடமும் இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களை பொருத்தமான இடங்களில் வைத்து கஞ்சி வார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். காயப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒழுங்குகளும் நாங்களே செய்து கொண்டிருக்கின்றோம். மீட்கப்பட்டவர்களுக்கு வைத்திய வசதிகளை கொடுப்பதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய மருத்துவ பிரிவு தன்னாலான முழு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களிடமும் மருந்து பொருட்கள் பற்றாக்குறை என்ற பிரச்சனை இருப்பதினால் எங்களிடம் இருக்கிறதை எங்களுக்கு பாவிக்கிறதை விட நாங்கள் மக்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இப்பொழுது வெக்க காலம் ஆரம்பித்திருப்பதனால் இருக்கின்ற சூழல்கள் எல்லாமே, அதாவது உப்பு கடல் பகுதியை சார்ந்த பிரதேசம் என்பதனால் ஒன்று வெக்கை அதிகரித்திருக்கின்றது. தரப்பாலில் இருப்பது என்பது இங்கே ஒரு வெப்பமான நிலை இருப்பதினால் தரப்பாலுக்குள் இருக்க முடியாது. மக்கள் தொற்று நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக கொப்பளிப்பான், சின்னமுத்து, இருமல், காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தொற்று, அதாவது வாந்தி பேதி கூட ஓரிருவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கு கூட மருத்துவ வசதிகள் எதுவும் இல்லை. அதாவது வயிற்றோட்டத்தை தடுப்பதற்கான எந்த ஒரு மருத்துவம் இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் தடுப்புக்கான எந்த ஒரு மருத்துவ முறைகளும் இங்கு இல்லாமல் ஒரு பெரும் மனித வளத்தை எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டாலும் அந்த மக்கள் எமது தாங்கள் வரித்து கொண்ட அந்த போராட்ட லட்சியத்தை அடைவதற்காக உறுதியாக களமுனைகளிலும் மற்றும் தளங்களிலும் அவர்கள் பெரும் பங்கையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சூழ இராணுவம் முற்றுகையிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக எல்லா முனைகளிலும் தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு மத்தியில் மக்கள் சளைக்காமல் இருப்பது என்பது உண்மையில் ஒரு சுதந்திர போராட்டத்தில் பெற்றுறுதி கொண்டிருந்த அந்த மக்களுடைய அந்த உன்னதத்தை இதனூடாக பார்க்க முடிகின்றது. நம்பிக்கையுடன் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மக்களுக்கான பணிகளை நாங்கள் முடிந்தளவுக்கு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆயினும் ஒரு குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், குழந்தைகள் பட்டினியில் கிடக்கின்றார்கள், பெண்கள் கர்ப்பிணிகள் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள். எனவே சர்வதேச சமூகம் மனித நேயத்துடன் நீதியுடன் எங்களுடைய மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய அரச பயங்கரவாதத்திற்கு அழுத்தம் கொடுத்து எமது மக்கள் தாங்கள் விரும்பிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும், அதாவது எங்கேயுமே எப்போவுமே மக்கள் தாங்கள் விரும்பிய இடத்தில் தங்களுடைய வளங்களுடன் இருப்பதை, இருக்கும் இடத்திலிருந்து அவர்களை யாரும் அப்புறப்படுத்தவும் முடியாது. அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்களை இடம்பெயரவும் வைக்க முடியாது. அந்த வகையில் அதை செய்வதும் மனித உரிமை மீறல். எனவே இவ்வாறான அந்த மோசமான செயலுக்கு சர்வதேசம் அழுத்தம் கொடுத்து எமது மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அவர்களுடைய விருப்பத்துக்கு அமைய தீர்வு வருவதற்கேற்றான வழிகளை ஏற்படுத்துவது. அதே நேரத்தில் விடுதலை புலிகளாகிய நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயாராகவும் இருக்கின்றோம். அது பற்றி எங்களுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த வகையில் சர்வதேசம் மனித நேயத்துடன் ஒரு மனித அவலத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய இந்த உரிமை போராட்டத்தை ஏற்று அங்கீகரித்து அவர்களுக்கு விரும்புகின்ற அந்த பொருத்தமான தீர்வையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊடாக அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து இந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதோடு யுத்தத்தை நிறுத்தி அந்த மக்களுடைய மனித பேரவலத்தை நிறுத்துவதற்கு
உடன் உதவி புரிய வேண்டும் எனவும் வேண்டிக் கொள்கின்றோம். ஒரு கொடூரமான படையெடுப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு மோசமான இராணுவ தாக்குதலுக்கு மத்தியிலும் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் மக்கள் இயல்பாகவே தங்களுடைய வாழ்வு முறையை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். இங்கு விடுதலை புலிகள் எந்த ஒரு நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களை எந்த ஒரு அடிப்படையிலும் நெருக்குதல் கொடுத்து வைத்திருக்கவும் இல்லை. அது ஒரு தவறான எதிரியினுடைய ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதோடு அது எங்கள் மீது வேண்டுமென்றே வளமையாக இப்படியான சக்திகளால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு பொய் பரப்புரை, ஒரு பொய் குற்றச்சாட்டு. எங்களுடைய மக்கள் இந்தளவு ஒரு நெருக்கடியை சந்தித்தும் கூட இவ்வாறான ஒரு வாழ்வியல் நெருக்கடியும் உயிர் வாழ்வதற்கான அச்சுறுத்தல் ஏற்பட்ட நிலையிலும் கூட இயல்பாகவே தங்களுடைய பணிகளை ஆற்றுவதோடு இயல்பாகவே தங்களுடைய இருப்பு முறைகளையும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு நெருக்கடிக்குள்ளும் எந்த ஒரு அழுத்தத்துக்குள்ளும் அவர்கள் இல்லை. அவர்கள் எங்களுடன் சுயமாக ஒரு தன் ஒழுங்குடன் இந்த போராட்ட முறைமைகளில் பங்கேற்பதினால்தான் தொடர்ச்சியாக இந்த ஸ்ரீலங்கா படைகளால் முன்னெடுக்கப்படும் இந்த படை நடவடிக்கையை நாங்கள் முறியடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா படைகளுக்கு பெரும் சேதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலான குடும்பங்களிலிருந்து எங்களுக்கு பின்தள பணிகளுக்கு நிறைய மக்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்களாகவே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் கூட எங்களுடைய படையில், அதாவது நாங்கள் வாழ வேண்டுமானால் போராட வேண்டும், போர்க்களம் புகுற வேண்டும். எங்களுடைய குடும்பங்கள் இந்த மண்ணில் இருக்க வேண்டுமானால், எதிரியின் எறிகணை வீச்சில் இருந்து அழியாமல் பாதுகாக்க வேண்டுமானால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் போர்க்களம் புகுற வேண்டும் என்ற அந்த முடிவுக்கு அமைய எங்களுடைய மக்களுடைய உணர்வெழுச்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பங்களும் இங்கு போராடி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகள் என்பது மிகவும் உன்னதமானது, மக்கள் சக்தியை மகாத்தானது என்பதை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். எனவே இந்த மக்களை எந்த ஒரு நெருக்கடிக்குள்ளும் அழுத்தங்களுக்குள்ளும் எங்களுடைய இயக்கம் தள்ளவில்லை, அவ்வாறான ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை. அது திட்டமிட்ட அரசினுடைய ஒரு பொய் பரப்புரையாகும். அதாவது கடந்த மாதம் ஸ்ரீலங்கா அரசினால் அறிவிக்கப்பட்டிருந்தது, உடையார்கட்டிலிருந்து தேவிபுரம் மஞ்சள் பாலத்தடி வரையும் ஒரு பாதுகாப்பு வலயம், மக்கள் அங்கு போய் தங்கலாம், அது ஒரு பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டது. அது பற்றிய ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அறிவித்தலையும் ஸ்ரீலங்கா அரசு வெளிப்படுத்தி இருந்தது. ஆனால் அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டார்கள். முக்கியமாக மனிதநேய அதனால் பெருமளவுக்கு உயிர்கள் அங்கு பலியெடுக்கப்பட்டன. விமான தாக்குதல் கூட நடத்தப்பட்டது. அத்துடன் அங்கு படையெடுப்புகளும் நடத்தப்பட்டன. உயர் பாதுகாப்பு வலயம் என்பது ஒரு யுத்த பிரதேசமாக ஸ்ரீலங்கா படைகளால் மாற்றப்பட்டிருந்தது. பெருமளவில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்று அந்த பிரதேசம் ஒரு யுத்த பிரதேசமாக மாறிய நிலையில் இப்பொழுது அரசு மீண்டும் இங்கு மாத்தளன், பொக்கணை, வலையமடம், முள்ளிவாய்க்கால் பகுதியை ஒரு பாதுகாப்பு பிரதேசம் என சர்வதேச அழுத்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் அறிவித்திருக்கின்றது. ஆனால் அங்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 30 to 40 அந்த பகுதிக்குள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று கூட வைத்தியசாலையின் முன்பாக எறிகணை வீழ்ந்திருக்கின்றது. அது வைத்தியசாலை என்பது சரியாக ஸ்ரீலங்கா அரசாங்க படைகளுக்கு தெரிந்திருந்தும் கூட அதன் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்களை கொல்லுவதே அவர்கள் மீதான அதாவது மக்களை இன அழிப்பு செய்வதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அவர்கள் வெளிப்படையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை மூடி மறைத்து இதை மிக மிக தந்திரமான வகையில் எதிரி, அதாவது சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற வகையில் மனித உரிமைகளுக்கான அமைப்புகளுக்கு அவர்களுக்கான ஒரு முகமூடியை வைத்துக்கொண்டு ஒரு மனித அவலத்தையும் மனித பேரழிவையும் மனித கொலையையும் அதனூடாக ஒரு இன அழிப்பு, தமிழின அழிப்பு நடவடிக்கை என்று இங்கு தீவிரம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே எமது மக்கள் பாதுகாப்பு வலயம் என்பதை ஒரு கொலை வலயமாகவே பார்க்கின்றார்கள். ஸ்ரீலங்கா படைகளினுடைய ஒரு கொலை வலயமாகவே பார்க்கிறார்கள். அந்த பகுதியில் இருப்பதையிட்டு அவர்கள் அஞ்சுகின்றார்கள். இது எனது கருத்து மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய கருத்தாகவும் இது இருக்கின்றது.